இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம இங்கே இருக்க போறோம்? கோவில்ல கொடுத்த சுண்டல் கூட தீந்து போச்சு. நாம வந்திருக்கிறதே பெரியம்மாவுக்காக. அவங்க எப்ப போலான்னு சொல்றாங்களோ அப்பதான் போக முடியும். ஆமா, 2 பேர் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசுனீங்க? கல்யாணத்தை பத்தி பேசணும். ஓ, கல்யாணத்தை பத்தியா? ஏய், என்னது கல்யாணத்தை பத்தியா? சொல்லிட்டியா? அதுக்கு என்ன சொன்னாங்க? என்னோட அம்மாவோட கல்யாணத்தை பத்தி பேசணும். உங்க அம்மா கல்யாணத்தை பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணியோன்னு பார்த்தேன். அத பத்தி பேச வேண்டியது நீ, நான் இல்ல. வா போலாம். எதுக்காக இவங்க இப்படி உடம்ப வருத்திக்கிட்டு இந்த வேண்டுதலை பண்றாங்க? வேற எதுக்காக இருக்கும்? மாமாவுக்கு இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும்னு தான், அதுக்காக தான் பண்றாங்க. இந்த கோவில்ல நம்ம வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுத்தா நம்ம நினைச்சது நடக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நானும் தீச்சட்டி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், அவங்க எடுக்கிறாங்கன்னா மாமா அவங்க கூட பழைய மாதிரி பேசணும் இருக்கணும்னு வேண்டுதல் இருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. நீ எதுக்கு எடுக்க போற? எனக்கு என் மாமா கிடைக்கணும்னு வேண்டுதல் இருக்கு. நம்ம கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு தான் தீச்சட்டி எடுக்க போறேன். மாயா, அதெல்லாம் வேணாம், நீ சும்மா இரு ப்ளீஸ். மாயா ப்ளீஸ், தீச்சட்டி எடுக்கணும்னு தோணுது. எடுக்க நினைக்கிறவாள தடுக்க நினைக்காதீங்கோ. நான் தீச்சட்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வாங்கோ. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறுமா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்கோ. என்னாச்சு? அது என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. கல்யாண பத்திரிகை அடிச்சு ஊரு பூரா வச்சிட்டோம். 2 நாள்ல அவளுக்கு கல்யாணம்.
அதுக்குள்ள பாவி மகன் எங்க போனானே தெரியலையா. காலையில இருந்து காணும்யா. என்ன தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டீங்க. தலையில மண்ண மாதிரி போட்டு போயிட்டாயா. ஐயா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இந்த ஊர்க்காரங்க முகத்துல எப்படியா முழிப்பேன் நானு? அவ எங்க போனா, யார் கூட போனான்னு தெரியலையா. என்ன ஆனாலும் ஒரு தகவலும் தெரியலையா. இங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. நாளைக்கு காலையில உங்க பொண்ணு இங்க இருப்பா. பயப்படாம போங்க. உங்களை நம்பிதான் போறோம் ஐயா. நம்பிக்கையா நல்லதே நடக்கும். என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பாவி மகன் எங்க போனானே தெரியலையா. என்ன தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டீங்க. தலையில மண்ண மாதிரி போட்டு போயிட்டாயா. ஐயா, 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 ரகுராம் ஐயா, ஐயா, ஐயா வாங்கய்யா, ஐயா, ஐயா வாங்கய்யா வெளியே. என்னாச்சு? தெரியலையே. ஐயா கொஞ்சம் அவசரம் ஐயா, வாங்கய்யா, ஐயா, ஐயா வாங்கய்யா, ஐயா, ஐயா. முனுசாமி என்னாச்சு? ஐயா, ஐயா, நம்ம கதிரேசன் அவன் பொண்டாட்டி பவானியும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு எடுத்துட்டாங்கய்யா. சாமி என்னாச்சு? புரியுற மாதிரி சொல்லு. ஐயா என்ன நினைச்சாங்கன்னு தெரியலையா. ஐயோ, பொண்ணு ஓடி போன சோகத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கய்யா. என்ன முடிவு எடுத்துட்டாங்க? ஊர் பேச்சுக்கு பயந்து அவங்க மூச்சியே நிறுத்திட்டாங்கய்யா. ஐயா யாருமே எதிர்பார்க்கலைங்கய்யா. 2 பேரும் பணமா கிடக்குறாங்க ஐயா. தெரியும் முனுசாமி, நீ போ, நான் பின்னாடியே வரேன். சரிங்கய்யா. ஜனகி, நீ வண்டி சாவி எடுத்துட்டு வா. எங்க எங்க நானும் உங்க கூட வரேங்க. சரி வா. பெத்தவங்களை விட காதல் தான் பெருசா போயிடுச்சாடி உனக்கு. நிச்சயம் பண்ணி தேதி குறிச்சு பத்திரிகை எல்லாம் அடிச்சு ஊரு முழுக்க கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? உங்களுக்கு எல்லாம் பெற்றதை விட காதல் தான் முக்கியமா போச்சுல. காதலால இந்த 2 உயிரும் போயிடுச்சேடி. இனிமே திருப்பி தர முடியுமா? நிச்சயத்துக்கு முன்னாடியே ஓடி இருக்க கூடாது.
உங்க பிரச்சனைக்கு சீக்கிரமே ஒரு முடிவெடுத்து ஆகணும். வா அண்ணா கூட இருந்து செஞ்சு முடிக்க வேண்டியதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வா. அண்ணா என்னென்ன பண்றது? இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களே. தாம் பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஆனா நீங்க அத அவங்க உங்க சந்தோஷத்தை அழிக்கணும்னு பண்ற மாதிரி நீங்களே நினைச்சு இந்த மாதிரி முட்டாள்தனத்தை பண்றீங்க. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? நீ பண்ண இந்த தப்பு எத்தனை தலைமுறைய பாதிக்குங்கிறது போக போக உனக்கு தெரியும். ஜானகி வா போலாம். அண்ணா அண்ணா இந்த ஊருக்காரவங்க சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்பி சீக்கிரம் வர சொல்லுங்க. ஆனா இந்த பந்தல் போறவங்க மேல தலைவங்களுக்குலாம் சொல்லிருங்க. நாம பேச போற விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கணும்னு தான் மாயா. அப்படி என்ன நாம ஒரு டாப் சீக்ரெட் விஷயமா பேச போறோம்? சரி, என்னன்னு சொல்லுங்க பெரியம்மா. என்ன ஏதுன்னெல்லாம் கேட்காத மாயா. எனக்காக நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எதுக்கு சத்தியம் பண்றோம்னு தெரியாம எப்படி பெரியம்மா சத்தியம் பண்ண முடியும்? அது என்னன்னு நீ சத்தியம் பண்ண அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னால நீ எனக்கு சத்தியம் பண்ணு மாயா. என்னால பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்துக்காக சத்தியம் வாங்கிட்டு அத செய்ய சொன்னா என்னால எப்படி செய்ய முடியும்? என்னன்னு சொல்லுங்க பெரியம்மா. நீங்க சத்தியம் பண்ண சொல்றப்போ நான் என்ன முடியாதுன்னா சொல்ல போறேன்? உன்னால அத பண்ண முடியும். அது தெரிஞ்சதுனாலதான் நான் சத்தியத்தை கேக்குறேன். முடியாத விஷயத்துக்காக நான் எப்படி சத்தியம் பண்ணணும்னு சொல்லுவேன்? விஷயத்த சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிடுவேனோன்னு பயந்து சத்தியம் பண்ண சொல்றீங்க. அப்படி கூட வச்சுக்கலாம் மாயா. அப்போ நீங்க பலமான ஒண்ண கேட்க போறீங்க. பரவாயில்ல, என் பெரியம்மாவுக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்ல. இந்த சத்தியத்தையாவது செஞ்சு கொடுக்கறேன். மாயா, சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் செஞ்சு கொடு மாயா. பெரியம்மாவுக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொன்னேன்ல. இப்பவும் சொல்றேன், என் பெரியம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்போ எதுக்கு தயங்குற? பண்ணு. இல்ல பெரியம்மா, நான் தயங்கல. என்ன விஷயமா இருக்கும்னு யோசிச்சேன். அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நிச்சயமா என் பெரியம்மா என்னோட உயிரை கூடன்னு கேட்க போறது இல்லையே. இத செய்யாத அதை செய்யாதுன்னு ஏதோ ஒண்ணுதான் கேட்க போறீங்க. அத நான் பாத்துக்கிறேன். கையை நீட்டுங்க பெரியம்மா. என்ன பெரியம்மா, ஏன் அழறீங்க? சத்தியம் பண்ணதும் அது மட்டும் இல்லாம இது நடக்கணும்னு ஒரு விதி இருந்தா நடக்கட்டும், இல்லனா இது நடக்காம கூட போகட்டும். நான் என்னோட முயற்சி பண்றத கைவிடுறதா இல்ல. என்னைக்காவது ஒரு நாள்
அக்கா என் போன் எடுத்து பேசுவான்னு நான் எப்படி இன்னும் நம்பிக்கையோட அவளுக்கு போன் பண்றேனோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் இதையும் செய்றேன். இப்படி எல்லாம் நீ எமோஷனல் ஆகாத சந்தியா. இது நம்மளோட முதல் குழந்தை. நம்மளோட எமோஷன் அந்த குழந்தைய எதுவும் பண்ணிடக்கூடாது. இப்போதைக்கு நம்மளோட நோக்கம் அந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கணுங்கிறதா. அதுல மட்டும் கவனம் செலுத்தணும் தான் நான் ஃபீல் பண்றேன். ஏற்கனவே சத்தியத்தை காப்பாத்தணும்னு நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த நிலைமையில ஃபிளைட்ல டிராவல் பண்ணிருக்க. இங்க வந்து பார்த்தா பெருசா எந்த வசதியுமே இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. இது அடுத்த ரிஸ்கா எனக்கு தெரியுது. இங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே இங்க தாங்க பிறந்தவங்க. ஏன் நானும் என் அக்காவுமே இங்க பிறந்தவங்க தான். அதனால பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள பவர் போயிடுச்சு. பவர் பேக்கப்க்கு கூட வழி இல்லாம இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இது. சரி இரு, நான் போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன். சரிங்க. டாக்டர் ரொம்ப சத்தம் போடுறாங்களே. நாம நார்மல் டெலிவரிக்கு மட்டும் தான் முயற்சி பண்ண முடியும். சிசேரியன் போக முடியாது. அதுக்கு கரண்ட் வேணும், இல்லனா ஜெனரேட்டர் வேணும். எக்யூப்மென்ட் சப்போர்ட் இல்லாம சிசேரியன் போக கூடாது. டாக்டர் இவங்க புருஷன் அங்க போய் எடுத்துட்டு வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியுமா டாக்டர்? அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்கு. நிச்சயமா ஒரு வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. வேற என்ன செய்ய டாக்டர்? ஆம்புலன்ஸ் எடுத்து பக்கத்தூர் போயிடலாமா? 40 கிலோமீட்டர் போகணும். இவங்க இருக்க நிலைமையில அது ரொம்ப ரிஸ்க். ஒரு வழி இருக்கு. இந்த ஊர்லயே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் ஜெனரேட்டர் இருக்கு. ரகுராம் ஐயா கிட்ட நம்ம நிலைமைய சொல்லி உதவி கேட்டா கண்டிப்பா உதவி செய்வாரு. ஆமா டாக்டர், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, சீக்கிரமா பிரச்சனையை சொல்லி வாங்கிட்டு வரீங்களா? போங்க. சரிங்க டாக்டர், நான் போயிட்டு வரேன். வா வா ஜானகி, சிவா கொஞ்சம் வர சொல்லு சீக்கிரம். சரிங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. சிவா, நம்ம ஜெனரேட்டர் கண்டிஷன் எப்படி இருக்கு? ஓடுதா? அண்ணே நல்லா ஓடுதுண்ணே. ஹாஸ்பிட்டல்ல ஏதோ அவசரமா ஜெனரேட்டர் கேக்குறாங்க. நீ போய் அத உடனே எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வண்டியில ஏத்து போயிட்டு வந்துடலாம். சரிங்கண்ணே. சரி. நீங்க எடுத்துட்டு வரீங்களா ஐயா? ஐயா நான் முன்னாடி போயிட்டு இருக்கேங்க ஐயா. இருமா இருமா, எல்லாரும் ஒண்ணா போயிடலாமா? வெளியில இடி மின்னலா இருக்குல்ல. நான் சைக்கிள்ல வந்திருக்கேங்க ஐயா. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஐயா, நான் போயிடுவேங்க. சரி. ஒரு நிமிஷம் இருங்க. கடவுளே, அந்த பொண்ணுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். வண்டி எடு. சரிண்ணே. ஜானகி, நீ இங்கே இரு, நாங்க போய் குடுத்துட்டு வந்தோம். ஏங்க நானும் கூட வரேங்க. எதுக்கு ஜானகி? அந்த அந்த நர்ஸ் பொண்ணு சொன்னதுல இருந்து எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. அந்த பிரசவம் நல்லபடியா நடக்கணும். நான் வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. நானும் வரேங்க. சரி, வண்டியில ஏறு.
மேடம், மயக்கம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. என்னம்மா பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்களா? ஆமா டாக்டர். சரி, அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். ஆமா, குழந்தைய பார்த்தாங்களா? இன்னும் இல்ல டாக்டர். இந்தம்மா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, பாருங்க. அவங்க இருக்காங்களா? யாரு? ஜானகி அம்மா ரகுராம் ஐயாவா? வெளியே தான் இருக்காங்க. முதல்ல குழந்தைய அவங்க கையில கொடுங்க. பெத்தவ நீ வாங்குமா, நீதான் முதல்ல உன் கையால குழந்தைய வாங்கணும். அவங்க இல்லனா என் குழந்தை நல்லபடியா பிறந்திருக்குமா டாக்டர்? அதனால என் குழந்தைய தொட்டு தூக்குற முதல் உரிமை அவங்களுக்கு தான். அவங்கள ஏற்கனவே தெரியுமா என்ன? எனக்கு உதவி செஞ்சவங்க அவங்க. அவங்க தான் என் குழந்தைக்கு பெரியம்மா பெரியப்பா. பெரியம்மா பெரியப்பா மாதிரி. சிஸ்டர், நீங்க போய் சேனை எடுத்துட்டு Okay, வாங்க, doctor. போங்க. அழகா இருக்கால? முதல்ல நீங்க தான் தொட்டு தூக்கிருக்கீங்க. சேனை தொட்டு வைங்க. ஆ, புடிங்க. எல்லா செல்வமும் வளமும் பெற்று சொந்த பந்தங்களோட நிறைவா வாழணும். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இது புடிங்க, கொடுங்க. இந்தாங்க ஐயா, நீங்களும் தொட்டு வைங்க. ஆ. ஆ. சரிங்க, என்னங்க, குழந்தைய அம்மா பக்கத்துல போட்டுருங்க. குழந்தைக்கு தாயோட சூடு இருக்கணும்ல. என்னங்க, என்னங்க, நன்றிங்க. சரிங்க. ம். சரி, அப்போ நாங்க கிளம்புறோங்க. வேற ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரி, வரேங்க. வாங்க. நன்றிம்மா, வாங்க. சரி. போயிட்டு வரேன். ம். பூச்சி ஏதாவது கடிச்சுதாமா? ஆ, இல்ல, அதெல்லாம் இல்ல. வயிறு ஏதாவது வலிக்குதாமா? ம்ஹும். இல்ல, இல்ல சாப்பிட்டது ஏதாவது ஜீரணம் ஆகலையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாயி, எல்லாம் நல்ல விஷயம்தான். ஐயா, இந்த வீட்டுக்கு வாரிசு உண்டாயிருக்கு. சாரிம்மா, டெலிவரி அப்போ உன் பக்கத்துல இருக்க முடியாம போயிடுச்சு. இல்ல பரவாயில்லைங்க, நீங்க தான் ஜெனரேட்டர் எடுத்துட்டு வர போயிருந்தீங்கல்ல. என்ன பிரயோஜனம்? அதான் ஜெனரேட்டர் வந்து எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, இந்த ஜெனரேட்டர் எப்படி வந்தது? எங்க இருந்து வந்துச்சு? ஜானகி அக்கா வீட்ல இருந்து வந்துச்சு. என்னது? அவங்க வீட்ல இருந்தா? ம்.
நம்பவே முடியல சந்தியா. என்னாலையும் தாங்க இத நம்பவே முடியல. நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு கனவு மாதிரி இருக்கு. நான் வருவாங்கன்னு சொன்ன மாதிரியே அவங்க வந்தாங்க பாத்தீங்களா? ம். நம்ம குழந்தைய முதல்ல அவங்க கையில தான் வாங்கினாங்க. என் சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன். மாமாவும் வந்திருந்தாரு. சேனை வச்சு பாப்பாவை வாழ்த்திட்டு போனாங்க. கரண்ட் கட் ஆனது, நீங்க போனது எல்லாமே அவங்க வரதுக்காக தான் நடந்திருக்கு. நீ வச்ச நம்பிக்கை பழிச்சிருச்சு சந்தியா. அக்கா என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி பேர் வைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஒண்ணு நடந்துருச்சு. அடுத்து பேர் வைக்கிறதும் நடக்கணும். இதுக்கே நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. இப்போ பேரு வைக்க, அவங்கள வர வைக்க இன்னும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க போற? நாம ஆசைப்பட்டது நடக்கணும்னா அதுல வர கஷ்டங்களையும் நாம பொறுத்துக்கிட்டு போய் தானே ஆகணும். உண்மையை சொல்லணும்னா நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதுன்னு தான் நான் போற வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். நடக்காம போனா உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா எப்படியோ நீ நினைச்சது நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படியோ கிஷோர். ஜானகி பாத்து. என்ன என்ன ஜானகி, பின்னாடியே பார்த்துட்டு நடந்தா எப்படி? என்னன்னு தெரியலங்க, மாயாவ என்னால பிரிய முடியல. ஏதோ ஒண்ணு என்ன அவகிட்ட இழுக்குது. குழந்தை பிறந்ததும் நீதானே ஜானகி முதல்ல கையில வாங்கின. நீதானே அவளுக்கு சேனை வச்சு விட்ட. நீதானே அவளுக்கு பேரும் வச்ச. அதான் உன் குழந்தை மாதிரி உனக்கு தோணுது. ஏங்க, நீங்க செயினை போடுவீங்கன்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னு தெரியல, அவளுக்கு அந்த செயினை போடணும்னு திடீர்னு ஒரு எண்ணம் தோணுச்சு, போட்டு விட்டேன். நம்மள பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ரெண்டு பேரையும் அவ புடிச்சுக்கிட்டாளே. மாயாங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி அவ மாயக்காரியா இருப்பா போல. சரி வா. மாயா, மாயா குட்டி, மாயா. மாயா, மாயா, மாயா. மாயா குட்டி, யார் உனக்கு பேரு வச்சது? உங்க பெரியம்மா வச்சாங்களா? வில்லேஜ்ல இருக்காங்களே, ஏதாவது கிராமத்து பேரா வச்சிட போறாங்களோன்னு பார்த்தா நல்ல மாடர்னா மாயான்னு வச்சுட்டாங்களே. மாயாங்கிறது பக்க கிராமத்து பேரு. அமெரிக்கால சரியான மாடர்ன் பேர் தான் அது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நேம். எப்படியோ நான் என் அக்காவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன். என் மனசு ஃபுல்லா சந்தோஷமா இருக்குங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல மனசுக்காரங்களா இருக்காங்க. அவங்கள மாதிரி ஒருத்தவங்கள நம்ம பார்க்கவே முடியாது. ஆமா, நீங்க ஏன் இப்படி பயந்து ஒளிஞ்செல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரு பெரிய கதை. இன்னொரு நாள் ஃப்ரீயா வாங்க, அப்ப சொல்றேன். சரி சந்தியா, அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதெல்லாம் என்ன உதவின்னு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஓகேங்க, நாங்க கிளம்புறோம். அடுத்த முறை வரப்ப நம்ம மீட் வரங்க. வரோம். சந்தியா, உன் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தோணுது, நாம ஏன் இப்படி பயந்து பயந்து இருக்கணும்? பேசாம நீ வா, நாம நேர்லயே போய் நிக்கலாம். திட்டினா வாங்கிக்கலாம், துரத்துனா கிளம்பிடுவோம். அட்லீஸ்ட் தைரியமா சொல்லிட்டோனாவது இருக்கும்ல. வேண்டாம் கிஷோர், இத வச்சு அத முடிவு பண்ணாதீங்க. இது யாருக்கோ செய்யற உதவி. உதவி செய்யறது அவங்க ரெண்டு பேரோட குணம். எத்தனை பேர் வந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம செஞ்சது அவங்கள பொறுத்த வரைக்கும் துரோகம். என்னதான் அக்காவுக்கு என் மேல பாசம் இருந்தாலும் நம்மள அவங்க மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கிறவங்களா இருந்திருந்தா நான் பண்ண கால்ல
காலாவது எடுத்து பேசியிருப்பாங்க. நாம ஒண்ணு செய்யறதுக்கான நேரம் இது இல்ல. ஆனா ஒண்ணு சேருவோம், அதுக்கான காலமும் வரும். இப்போ நாம ஏதாவது பண்ணி அது தப்பா போனா இனி காலத்துக்கும் நம்ம சேர முடியாம போயிடும். அதனால அவசரப்பட வேண்டாம். வந்த வேலை முடிஞ்சதா அந்த சந்தோஷத்தோடய ஊருக்கு கிளம்பலாம். நீ சொல்றதும் சரிதான் சந்தியா. வா போலாம், வா. அவங்க வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்கள இந்த குடும்பம் ஏத்துக்கல. வாழ்ந்த காலம் பூரா அதையே நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு எனக்கும் என் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். காதலிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணது தப்புன்னு என்னால ஒத்துக்கவே முடியல. இந்த ஊர்ல அது ஒரு தப்புதான் மாயா. அவங்க வாழ்ந்தது இந்த ஊர்ல இல்லையே பெரியமா. லவ் பார்ட் ஆஃப் லைஃப்னு நினைச்சு வாழ்ற ஃபாரின் கண்ட்ரில வாழ்நாள் முழுக்க கூட பிறந்த அக்கா நினைப்பிலேயே வாழ்ந்தவங்க அவங்க. உண்மையை சொல்ல போனா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்புறம்தான் நாங்க எல்லாருமே. இல்லனா உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த டெலிவரிக்காக இங்க வந்திருப்பாங்களா? அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? நான் இத அவங்க கிட்டயே கேட்டேனே. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னா? அவங்க சொன்னதுதான் இப்போ இங்க நடந்துட்டு இருக்கு. அக்கா இது எல்லாமே சொல்லுவாங்க மாயா. அண்ட் மோர் ஓவர் அக்கா அம்மா, போதும். எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கியேம்மா. நீயும் அவங்களும் ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்தவங்க. நீ அவங்கள பத்தி பேசினா உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கும். பட் why should I? அவங்கள பத்தியே டெய்லி நீ இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. என்கிட்ட பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையாமா? எனக்கும் அவங்களுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கிறதாலதான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவை விட, எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற தொடர்பை விட, உனக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருக்கு, மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. எனக்கா? என்னம்மா சொல்ற? I never seen her, never heard her voice. How can I connection with our mom? அவங்களுக்கும் எனக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும்? நீயும் நானும் இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா அதுக்கு அவங்கதான் காரணம். நீ பிறந்ததுக்கு அவங்கதான் காரணம். அவங்க இல்லனா நீ பிறந்திருக்கவே மாட்ட. என்ன சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீ சத்தியம் எதுவும் பண்ணி கொடுக்க வேண்டாம். நீங்க தானே பெரியம்மா கேட்டீங்க. நானே தான் மாயா சொல்றேன். வேண்டாம். ஏன், என்னாச்சு? அதெல்லாம் கேட்காத மாயா. சத்தியம்லாம் வேண்டாம், விட்டுரு. என்ன பெரியம்மா சொல்றீங்க? சத்தியம் பண்றதுக்கு காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அது வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. அப்ப ஏதோ ஒரு வேகத்துல நான் கேட்டுட்டேன். இப்ப யோசிச்சு பாக்குறப்ப அது தேவையில்லைன்னு தோணுது. அதான் வேண்டான்னு சொல்றேன். ஆனா எதுக்காக சத்தியம் கேட்டீங்க? எதுக்காக இப்ப வேண்டான்னு சொல்றீங்கங்கிற காரணத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அது உனக்கு வேண்டாம் மாயா, நீ போ. ஆனா எதுக்குன்னு என் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காகவாவது எனக்கு சொல்லுங்களேன். மாயா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. என்ன, நீ போ. அது என் மனசோட போகட்டும். இத விட்டுறலாம். நான் சொல்றத கேளு மாயா, நீ போ. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. போ. அப்படி ஒண்ணும் முக்கியமான விஷயம்லாம் இல்ல. இத விட்டுறலாம். நீ போ. நீ போ மாயா, போ.
ரேவதி அந்த நகை பாக்ஸ் எடு. ஏய் ரேவதி, அதெல்லாம் தொடாத. அதெல்லாம் என் சந்தியாவுக்கு வாங்கினது. இன்னைக்கு நீ போட்டுக்க ஜானகி. கல்யாணம் முடிஞ்சதும் கழட்டி கொடுத்துரு. முடியாது, இத போடு. அதெல்லாம் அந்த பாக்ஸ்லயே இருக்கட்டும், இதுக்குள்ளேயே இருக்கட்டும். எல்லாமே உன் தங்கச்சிக்காகனா உனக்கு எதுவுமே இல்லையா? எனக்கு தான் என் தங்கச்சி இருக்காளே. எங்க இருக்கா? அவளை காலையில இருந்து பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் இல்ல, நான் அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார்ந்து என்ன நினைச்சு அழுதுட்டு இருப்பா. கல்யாணமாகி நான் போக போறத அவளால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததே இல்லன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? தங்கச்சி மேல இவ்ளோ பாசமா? என் உயிரே அவதான். நல்ல அக்கா நீ. அக்கா இல்ல, அக்காவா வந்த அம்மா. சரிதான். அந்த பூவை எடுங்க. ஏய் ஏய், இந்த பூ வேண்டாம். ஏன் ஜானகி? இந்த பூ என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும், அவ வச்சுக்கிட்டோம். கல்யாணம் உனக்கு, நீ வச்சுக்க ஜானகி. பரவாயில்ல பரவாயில்ல, அவளே வச்சுக்கிட்டோம். இந்தா, இந்த பூ வேணா வை. கவலைப்படாம போ ஜானகி. ஏய், வேணாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நடந்த தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க. தப்பு உன்னோடது இல்ல. அப்படி இருக்கிறப்போ உன்னை எதுக்கு நான் மன்னிக்கணும்? நீங்க என்னென்ன ஆசைகள் கனவுகளோட இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க எனக்கு தாலி கட்ட வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் உன் தப்பு இல்ல. உன்னோட தங்கச்சி பண்ண தப்புக்கு நீ பழிய சுமந்துகிட்டு நிக்க வேணாம். எப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டினேனோ அப்பவே என்னோட ஆசை, விருப்பம் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். கணவன் மனைவிங்கிற பந்தத்துக்கு நான் என்னைக்குமே கட்டுப்பட்டு உண்மையா இருப்பேன். என்னோட கடமை, பொறுப்பை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். அதனால அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். என் மாமா என்னைக்குமே என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அவர் முதல் முறையா என்னோட மானத்தை காப்பாத்துன்னு கேட்டப்போ என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் எனக்கு முடியாதுன்னு சொல்லாம எவ்வளவோ செஞ்சிருக்காரு. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கே அவர்தான் காரணம். அவர் கொடுத்தத நான் அவர் பொண்ணுக்கு திருப்பி கொடுத்திருக்கேன். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. காதலோட நடக்க வேண்டியது இப்படி கடமைக்காக நடந்துருச்சே. எனக்கு தாலி கட்டி உங்க கடனை அடைச்சிட்டீங்க, கடமையை முடிச்சிட்டீங்க. இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்? என் கடமையை நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியலையே. யாருக்குமே இப்படி நடக்காது. உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கூட எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாது. இது விசித்திரமா இல்ல? நீ மட்டும் நான் உனக்கு புருஷனா வருவேன்னு நினைச்சு பாத்தியா என்ன? எங்கேயோ ஆரம்பிச்சு எதுலயோ போய் முடிஞ்சிருச்சு. முடியல. அதுதான் நமக்கு ஆரம்ப புள்ளி.
யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம 2 பேருக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. இது தண்டனையா இல்ல வெகுமதியான்னு போக போகத்தான் தெரியும். ஏன்னா நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. இத நடத்துறவன் எதை நினைச்சு நடத்துறான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் போக்குல நாம போறதுதான் நமக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. வா, உட்காரு. என்னங்க? உட்காரு. ஐயோ, இல்லங்க. உட்காரு, சாப்பிடு. ஐயோ, ஏங்க, நான் சாப்பிட்டுட்டேங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ சாப்பிடு. உட்காரு. இல்ல, நான் இதுலயே சாப்பிட்டுக்கிறேன். இரு. சாப்பிடுமா. சாப்பிடு, சாப்பிடு.